சூடான சாதத்தோட தயிர் ஊத்தி சாப்பிட்டா ஃபுட் பாய்சன் ஆகும்னு ஒரு சிலர் சொல்றாங்களே, அது உண்மையா பொய்யான ரிசர்ச் பேஸ்ல ஒரு ஃபேக்ட் செக் பண்ணி பார்த்துடலாமா? முதல்ல தயிர் அப்படிங்கிறது ப்ரோபயோட்டிக்ஸ் பாக்டீரியாக்கள் பெருகிறதுனால உருவாகிறது. இந்த ப்ரோபயோட்டிக் பாக்டீரியாஸ் நம்ம வயிற்றுக்கும் செரிமானத்துக்கும் இம்யூன் சிஸ்டம் ஸ்டேபிள் பண்றதுக்கும் நம்ம மென்டல் ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கும் ரொம்ப நல்லது. ரிசர்ச் படி 54 டிகிரி செல்சியஸ்க்கு மேல ஹீட் பண்ணும்போது இந்த சத்தான ப்ரோபயோட்டிக் பாக்டீரியாஸ் அழிய ஆரம்பிக்குது. ப்ரோபயோட்டிக்ஸ் அழிஞ்சா என்ன ஆகும்? ஒன்னும் ஆகாது. இந்த பாக்டீரியாஸ் எல்லாம் சாகும்போது அதோட மெட்டபோலைட்ஸை ரிலீஸ் பண்ணுது. அத போஸ்ட் பயோட்டிக்ஸ்னு சொல்றாங்க. இந்த போஸ்ட் பயோட்டிக்ஸும் நம்ம வயிற்றுக்கும் செரிமானத்துக்கும் நல்லதா அமையுது. ஆனா ப்ரீபயோட்டிக்ஸை விட கம்மி எஃபெக்ட் தான். இந்த ப்ராசஸ் படி தயிரை ஹீட் பண்ணா ப்ரோபயோட்டிக்ஸ் அழிஞ்சு போஸ்ட் பயோட்டிக்ஸ் உருவாகுதே தவிர புதுசா எந்த கெமிக்கல் ரியாக்ஷனும் டாக்ஸிக்கா ஏற்படல. சோ ரொம்ப புளிச்சு கெட்டு போன தயிரையோ இல்ல நீண்ட நாட்கள் ஃப்ரிட்ஜ்ல வச்ச தயிரையோ சாப்பிடும்போது ஃபுட் பாய்சன் ஏற்படலாமே தவிர சூடான சாதத்தோட தயிர் சாப்பிடும்போது ஃபுட் பாய்சன் ஏற்படும் அப்படின்றதுக்கு எந்த சயின்டிபிக் எவிடன்ஸும் இல்ல. தயிரை சூடான சாதத்தோட சாப்பிடும்போது ஃபுட் பாய்சன் வரும் அப்படிங்கிறது மிஸ்லீடிங் இன்ஃபர்மேஷன். இந்த மாதிரி ரிசர்ச் பேஸ்ட் ஃபேக்ட் செக் வீடியோஸை மிஸ் பண்ணாம இருக்க என் ஸ்கூப்பை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.